பார்த்தேல நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி எவ்வளவு முக்கியமான வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பழ போன ஜனங்க ஆரிய ரவி சங்கி ரவின்னு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான வேலை, அதாவது நம்ம சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரோ, அவரு இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு படையை கட்டமைச்சாரோ, அதுல நிறைய தமிழர்கள்லாம் கலந்துட்டு நாட்டுக்காக போராடினோம். அப்படி யாரெல்லாம் கலந்துட்டா அப்படிங்கிற விவரத்தை அவர் தோண்டி எடுத்துட்டு இருக்காரு. நல்ல விஷயம்தான், இருந்தாலும் எனக்கு அதுல ஒரு சின்ன கவலை வருத்தம் இருக்கு. என்னன்னா, முதல் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது சிப்பாய் கழகம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு முன்னாடியே விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஒரு சின்ன வருத்தம் தான். பட் எனிவே, இந்த திமுகவுக்கு எதிராக கெட்ட பேரை உண்டாக்கணும், அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற நம்மளுடைய தேசப்பற்ற கடமையில அவரும் கலந்துட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யறது. ஆமா, நிறைய பேர் கலந்துட்டு அதுல. ஆமா ஆமா ஆமா. மாமி என்னாச்சு? ஷாக் அடிச்ச மாதிரி போனை தூக்கி கீழே போடுறீங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு. அவர் கூட இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லிட்டு ஒரு படையை கட்டமைச்சார். ஆமா, கட்டமைச்சாரு. அதுல நிறைய தமிழர்கள்லாம் கலந்துட்டு போராடி இருக்கா நாட்டுக்காக. ஆமா, அதுல எத்தனை ஆர்எஸ்எஸ் காரா கலந்துட்டு போராடினான்னு கேக்குறேன். சரியான கேள்விதானே, பதில் சொல்லுங்க. மாமி, மாமி அந்த கேள்விக்கு பதில்